இந்த நாளை குறித்து எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பெரும் செறிவான கருத்துக்களோடு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்கிற வரலாற்றை எல்லாம் சொன்னாங்க. மனித உரிமை என்றால் என்ன? இப்பதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சமீபத்தில் கூட நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கமலஹாசன் நடித்த படம் ஒன்று வந்திருக்கும். அது எனக்கு வசூல் ராஜா மீனஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் சிவன் மேடம் போட்டு உட்கார்ந்துருப்பார். அந்த ஹீரோயின் வந்து விலங்குகள் நலத்தின் மேல அக்கறை கொண்டவராக இருப்பார். காலமாட்டை வச்சு நீங்க ஷூட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து தகராறு பண்ணுவாங்க. இன்னொரு படத்துல கூட நாய் பூனையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு ஹீரோயின் இந்த கமலஹாசன் படத்துல காட்டுவாங்க. கஷ்டம் பார்த்தா ஒரு பெஞ்சு மேலதான் உட்காந்துருப்பாங்க. மாட்டை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஷூட்டிங்ல மாட்டை பயன்படுத்த கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. இப்பெல்லாம் ரஜினிகாந்த் கையில வச்சிருப்பாரு பாம்பு பப்பான்னு சொல்லுவாரு. ஆனா உண்மையிலே பாம்பு சினிமால ஷூட்டிங்ல இப்ப பயன்படுத்த முடியாது. இதாங்க இப்ப பிரச்சனை. நாய்க்கு, கழுதைக்கு, பன்றிக்கு, பாம்புக்கு, ஆட்டு மாட்டுக்கு பேசுற இந்த சமூகம் இதோ இந்த மனிதர்களுக்காக பேசாமல் இருக்கிறதே என்கிற நிலையில் இந்த மனிதர்களுக்காகவும் பேச வேண்டும் என்று சொல்லுகிற தினம்தான் இந்த மனித உரிமை. எப்படியெல்லாம் பேச மறுக்கிறாங்க? சாதி அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில, பாலினத்தின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கிற போது அந்த ஏற்றத்தாழ்வு கூடாது என்று நாம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற அந்த நிலைதான். இந்த நாட்டில் மனித உரிமை பற்றி ஏன் கவலை கொள்ள தவிர்க்கிறார்கள்? ஏன் கவலை கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன்னா இந்த நாடு 2000 வருஷத்துக்கு மேல மனு சட்டம் என்கிற சனாதன சட்டத்தை கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சி நடத்தப்படுகிறது. அதனுடைய சமீபத்திய சாட்சிதான் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வரையில் சனாதன ஆதிக்க சக்திகள் நீதிமன்றம் வரை நிரம்பி கிடக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு சாட்சி. சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கிய தீர்ப்புக்கு எதிர் குரல் கொடுக்கிற ஒரு நீதிபதி செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்து இடதுசாரி சித்தாந்தத்தோடு மனித உரிமை மாண்பை, மனித நேயத்தை, அந்த அரசியல் உரிமையை, கருத்துரிமையை நீதிக்கு வந்து பேசுகிற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் இருக்கிறார். ஆனா உட்கார்ந்த இடத்துல 52 நீதிபதி தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த கொலீஜியம் என்கிற சிஸ்டத்தில், இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் என்று போற்றக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் எல்லாம் யார் என்பதை நீங்கள் இந்த மூலம் தெரிந்து கொள்ளலாம். 52 நீதிபதி நேற்று கையெழுத்து போட்டு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்? எல்லா உச்ச நீதிமன்றமே உச்சி குடிமைகள் மன்றமாக இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி தீர்ப்புகள் வருது. அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு ஆதரவாக நீதிபதிகள் பேசுகிறார்கள். அடிமடியில் கை வைக்கிறாங்களே என்று பரிதபிக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கொக்கரிக்கிறார்கள், ஏற்க மறுக்கிறார்கள். புதிய புதிய அமெண்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னை பத்தி யோசிச்சு முடிவெடுத்து போராடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. எனவே மனித உரிமையை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் போய் நின்றாலும் நீதிமன்றமும் நமக்கு நீதி பரிபாலனங்களில் உரிய நீதியை நமக்கு தருவதில்லை என்கிற நிலைதான் இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொன்னார், போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தும் ஒரு நேரத்தில் நீதிமன்றத்தால் நமக்கு மறுக்கப்படும் சொன்னால் இன்றைக்கு அந்த நீதிமன்றம் நம்முடைய உரிமைகளை மறுக்கின்றது. நம்முடைய உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தோடு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள்
இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின்படி அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பு என்பது இந்த அரசை வழிகாட்டக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. மக்களுக்கான தீர்ப்பாக அமைகிறது. 3 வடிவங்களில் அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அதிகார மையங்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பாராளுமன்றத்தின் வழியாக அமைச்சரவை கூடி பிரதமர் வழியாக முடிவெடுக்கப்பட்ட முடிவு. இன்னொன்று, ஜனாதிபதி அவர்களால் எடுக்கப்படுகிற முடிவு. மூன்றாவது, உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய வழங்கப்படுகிற தீர்ப்புகளும் இந்த அரசமைப்பு சட்டத்திலே 3 அங்கங்களாக அதிகார மையங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார் புரட்சியாளர் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பை பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் ஏற்பது கிடையாது. பாராளுமன்றத்தில் கொடுக்கிற, சட்டமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகிற அந்த முடிவுகளை பரிசீலனை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். சட்டம் இயற்றுகிற மன்றம் சட்டமன்றம், பாராளுமன்றம் சட்டமன்றம் இரண்டும் சட்டம் இயற்றக்கூடிய அவை. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்றப்படுகிற சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்பது கிடையாது. அல்லது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் ஏற்பது கிடையாது, விவாதிப்பது கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவை நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக முடிவெடுக்கிறது. உதாரணமா சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எதிராக கவர்னர் முடிவெடுக்கிறார். ஆனால் கவர்னருக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வழியாக முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவு நீதிமன்றத்தில் போய் ஒரு முடிவை எடுத்து அது தீர்ப்பாக பெற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக மீண்டும் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு பாருங்க. சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுக்கு, மக்களால் 6.5 கோடி மக்கள் மொத்தம் இருக்கும். நம்முடைய பிரதிநிதி, நம்முடைய அவை, நம்முடைய மாண்பை பாதுகாக்கக்கூடிய சட்டமன்றத்திலிருந்து தீர்மானிக்கப்படுகிற ஒவ்வொரு தீர்மானமும் நம்மால் உருவாக்கப்பட்ட, அரசால் உருவாக்கப்பட்ட தீர்மானங்கள். அந்த தீர்மானத்தை ஏற்பதற்கு மறுக்கிறார். சரி, இதே உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 நீதியரசர்களால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கூட ஒரே ஒரு நீதியரசரால் அது மாற்றப்படும் என்ற முடிவு ஏற்கப்படுமானால், ஏற்கனவே கொடுத்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்ன ஆயிற்று? அந்த நீதியரசர்கள் ஒருவருக்கு 2 இருந்து கொடுத்த தீர்ப்பு என்ன ஆயிற்று? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுத்த தீர்ப்பு என்ன ஆயிற்று? இவைகளின் மூலம் என்ன கேள்விக்குறியாகிறது என்பதைத்தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இன்றைக்கு புதுக்கோட்டை மாநகரத்துடைய வீதியில இருந்து பேசுகிறோம். இது நம்முடைய உரிமை சார்ந்தது. நாம் யார்? நாம் மனித இனம், மனிதர்கள். ஒவ்வொருடைய உரிமை. இந்த உரிமை இன்றைக்கு பாழாக்கப்படுகிறது. இந்த உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இன்னைக்கு காலையில நான் ஒரு கூட்டத்தில் மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் திருச்சியில். அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்னன்னா, பட்டியல் கிருத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்ன்றதுதான் அதுல அந்த மாநாட்டினுடைய உயர்ந்த நோக்கம். இப்ப நான் மனித உரிமை பற்றி பேசுறோம்ல, இப்ப இந்த மனித உரிமை என்ன நிலைமையில இருக்குன்னு இது ஒரு சாட்சியா சொல்றேன். 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் நாள் ஜனாதிபதி என்கிற ஒரு தனி நபரால் ஒரு தீர்மானம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது, சட்டமாக்கப்படுகிறது. அது என்ன சட்டம்னா, யாரெல்லாம் பார்சியோ அல்லது சீக்கியரோ முகமதியரோ அல்லது கிறிஸ்தவரோ இவர்களை ஏற்றுக்கொண்ட யாரும் இந்து மதத்துக்கு உட்பட்ட வராது. சரி, வராதுதான். ஆனால் இந்த சலுகைகளை பெறுவதற்கு இந்துவாக இருக்கிறவரை தவிர இந்த மதத்தை சார்ந்த வேற யாருக்கும் உரிமை இல்லை என்று அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சாதி பட்டியலில் பல்லனாகவும் பறையனாகவும் சக்கரனாகவும்
அல்லது புதரை மன்னராகவும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கடலில் உழந்து கொண்டிருக்கிற நிலமற்ற கூலிகளாக இந்த நாட்டில் சேரி என்கிற சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சனாதனம் எனக்கு வேண்டாம், சாதி எனக்கு வேண்டாம், ஏற்றத்தாழ்வு எனக்கு வேண்டாம், இந்த சமூகத்திலே மதத்தின் அடிப்படையிலே சாதியின் அடிப்படையிலே எனக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அந்த ஏற்றத்தாழ்வை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்கிற அடிப்படையில் வீதிக்கு வந்து அவன் ஒரு முடிவெடுக்கிறான். தன்னை சமமாக நடத்துகிறவரோடு அவன் சேர்ந்து வாழ விரும்புகிறான். அப்படி சமமாக நடத்துகிறவனை விரும்பி போனவர்கள் தான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களும். அண்ணன் சரி பிரவர்த்தர் யாரா இருப்பாரு? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய முன்னோர்கள் ஒடுக்கப்பட்டதில் இருந்து நான் இனியும் இந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கருத்துக்களால் சனாதன சட்டத்தால் மனு சட்டத்தால் சாதி என்கிற அடிப்படையில் என்னை கீழ் சாதியாக நடத்தினால் நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று அந்த கட்டமைப்பை தகர்த்தெறிந்து தன்னை ஒரு முகமதியராக அந்த மார்க்கம் காட்டுகிற சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை சமமாக நடத்துகிற அந்த சித்தாந்தத்தை, அந்த கோட்பாட்டை, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர் மாறி கிறிஸ்தவராக மாறினவர் அப்படித்தான். வெறும் வெட்டி துண்டுக்காக எவனும் போயிருக்க மாட்டான். பால் பட்டியலுக்காக போல பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து கல்வி கற்கக்கூடாது, அதிலும் பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்கிற நிலையில் பெண் உரிமையை பேரணி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், எனக்கு கல்வி கண் திறக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், சாதி அடிப்படையில் என்னை கீழ் சாதியாக நடத்தக்கூடிய நிலையில் பொது குளத்திலே தண்ணீர் எடுக்க முடியாது, மீசை வைத்துக் கொள்ள முடியாது, பொது சொக்காய் போட்டுக் கொள்ள முடியாது, செருப்பணிந்து கொள்ள முடியாது, கோவிலில் போய் சமமாக உட்கார முடியாது, கோயிலில் போய் சமமாக கருவறையிலே சாமி கும்பிட முடியாது, கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ஏறெடுக்க முடியாது என்கிற நிலையிலெல்லாம் பாகுபாடு இருக்கிற போது, சேரி என்கிற சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற போது, இந்த சிறைச்சாலை என்கிற சேரியில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால், இந்த சாதி கட்டமைப்பை உடைக்க வேண்டுமானால், சனாதனத்தின் கட்டமைப்பிலிருந்து மனுச்சண்ட கட்டமைப்பிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று வெளியேறியவர்களெல்லாம் தனக்கு கல்வி கொடுத்தவனோடு, தனக்கு மருத்துவம் பார்த்தவனோடு, தனக்கு சமூக அந்தஸ்து கொடுத்தவனோடு போய் ஒன்றாக கரம் கோர்த்து நின்றார்களே ஒழிய வேறு எந்த காரணத்திற்கு. இப்படித்தான் மனித உரிமை பாதுகாக்கப்பட தொடங்கியது. மனித உரிமையை பற்றி 2000 வருடத்துக்கு முன்னதாகவே புத்தர் பேசியிருக்கிறார், வள்ளுவர் பேசியிருக்கிறார், அதன் பிறகு வந்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், வள்ளலார் பேசியிருக்கிறார், தந்தை பெரியார் பேசியிருக்கிறார், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பேசியிருக்கிறார், டாக்டர் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், கர்மவீரர் காமராஜர் என அதற்காக பேசியவர்கள் நிறைய அந்த பட்டியல் உண்டு, பழனி பாபா உட்பட. அந்த சமூக சமத்துவத்தை, மனித இனத்திற்குள்ளான சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் எங்கள் அண்ணன் KM ஷரீப் அவர்கள் இதோ இந்த வங்காள விரிகுடா கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழீழத்திற்கு தேவையான விடுதலை களத்தில், விடுதலை யுத்தத்தில் அந்த போராளி குழுக்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காக பெரும் உழைப்பை தந்தார். ஒன்றையும் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியாத நிறைய செய்தி இருக்கும். எந்த பெரிய போராளி இயக்கமாக இருந்தாலும் சரி, அது விடுதலை புலிகள் இயக்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு விடுதலை படையாக இருந்தாலும் சரி, அல்லது ML இயக்கங்களாக இருந்தாலும் சரி, UG மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, அனிகலேஷன் தியரி என்று சொல்லக்கூடிய, இந்த சமூகத்திற்கு எவன் தேவையில்லையோ அவனை அழித்தொழிப்பேன் என்று ஆயுதத்தை கையில ஏந்தி மார்க்சிய சித்தாந்தத்தோடு இந்த மாநிலத்தில், இந்த தென் மாநிலங்களில், இந்தியா முழுவதும் இருந்த பல பகுதியில் இருந்து ஒருவன் அடைக்கலம் தேடி உறுதியாக வருவானால் அவன் இதோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஷரீப் ராவுத்தர் என்கிற அந்த KM ஷரீப் அவர்களை நம்பிதான் வந்த வரலாறு, கடந்த கால வரலாறு.
ஒரு இடத்திலையும் அவளை கைவிட்டது கிடையாது. அவர் இதுதான் மனித உரிமைக்காக பாடுபடுகிற தோழர்களை பாதுகாக்கக்கூடிய அரசியல். அந்த அரசியலை முன்னெடுத்தவர். ஏன் ஈழத்துல என்ன இருந்துச்சு? ஈழத்திலேயும் சாதி பிரச்சனை இருந்துச்சு. அந்த சாதி பிரச்சனையை அடக்கி ஒடுக்கி மேதக தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த இயக்கத்தை கட்டியிருக்கிறார். அந்த மக்களை அரசியல்படுத்தினார். ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆயுதம் ஏந்தி பெண் புலிகள் போராட்ட களத்தில் நின்றார்கள். ஆணுக்கு நிகராக நின்றார்கள். ஏன்? தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தற்கொலை படையில் நின்று எதிரிகளினுடைய ஆயுத கப்பலை வீழ்த்தக்கூடிய அளவில் கொண்டு நின்றார்கள். இந்த சமத்துவத்தை உருவாக்கினார். இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆணுக்கு பெண்ணுக்கு சமத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் என்பவர்களுக்காக இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி தொடர்ந்து பேசியதனால்தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஓரளவுக்காக இந்த உரிமை பெறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த மனித உரிமைக்குள்ளே வருகிறது. அப்படி என்றால் இந்தியாவில் மனித உரிமை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? இந்த நாட்டில், சொந்த நாட்டில் 3 சென்ட் மனை பட்டா கேட்டீங்களுக்கு மனு கொடுக்கிற அவல நிலையில் மனித உரிமை இருக்கிறது. இவ்வளவுதான் சொல்றோம். 3 சென்ட் மனை குண்டுவதற்கு குடிசை கேட்டு, ஒன்றுவதற்கு ஒரு ஓலை குடிசை கேட்டு, இதோ கடும் வெயிலும் மழையிலும் காற்றாட்டு வெள்ளத்திலும் புயலும் எங்கள் குடிசைகள், எங்கள் குடியிருக்கிற இல்லங்கள் பறக்கிறதே, பழுதாகி இருக்கிறதே, கரைந்து போகிறதே. அதற்கு மத்தியிலே ஒரு நிலையான குடியிருக்கிற வீடு, அது எனக்கு சொந்தமான வீடாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் கைப்பிடி மண்ணுக்கு சொந்தக்காரனாக இல்லையோ அவன் அடிமை. இதோ இந்த நாட்டில் ஏராளமான கோடிக்கணக்கான பேர் சொந்த நாட்டிலேயே மண்ணற்றவர்களாக இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடி சொல்லுகிறார், நான் 80 கோடி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் 80 கோடி பேர் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். 80 கோடி பேர் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். 80 கோடி பேர் வறுமையில இருக்கிறார்கள். 80 கோடி பேர் விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறார்கள். 80 கோடி பேர் உழைக்கிற மக்களாக, ஏதிலிகளாக, சொந்த மண்ணிலேயே அகதிகளாக இருக்கிறார்கள். அதான் சொல்ற ஒப்புதல் வாங்குகிறோம். இந்த மக்களுக்காக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி புதுக்கோட்டையில் இருந்து பேசுகிறது. மனித உரிமை நாளில் பேசுகிறது. நமது சரித்திர மக்களுக்காக மட்டுமல்ல, 80 கோடி மக்களுக்காகவும் பேசுகிற ஒரு பொதுக்கூட்டம் தான் இன்றைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துகிறது மனித உரிமை பொதுக்கூட்டம். எவ்வளவு பெரிய கொடுமை! எங்கேயாவது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பெரிய பெரிய கோயில்லாம் இருக்குல்ல, அந்த கோயில்ல குறிப்பிட்ட சில சாதிக்கப்பட்டு உரிமை இல்லை. அது எப்படி போகும்? இந்த அடிமைத்தனத்துக்கு தீர்வு வேணாம? அதை பற்றி பேசுவதற்கு எந்த நீதியரசனுக்கு துணிவு உண்டா? சோமாட்டவா எடுத்து வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா? திராணி இல்லையா? நோக்கம் கிடையாது. அவன் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிற எண்ணம் படைத்தவர்கள். இந்த சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அப்படி விரும்புகிறபடி தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. எவ்வளவு துணிச்சல்! இங்க இருக்கக்கூடிய அரசை பற்றி ஒரு பக்கம் போராடி அதை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் அதே அரசு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நவர சமுத்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசாமல் இருக்கிற போது அது மனித உரிமைக்கு எதிரான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை, கட்டாயத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு உருவாக்குகிறீர்கள். எத்தனை போராட்டம்! நாங்க ஒன்று கோட்டையில் இடம் கேட்கலையே, அல்லது இந்த புதுக்கோட்டை மன்னர் ஆண்டு அந்த கோட்டையில் இடம் கேட்கிறோமா? இல்லையே. இதோ எங்கள் மக்கள் உழைத்து போராடி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தங்கள் முன்னோர்களை தாய் தந்தையோடு சேர்ந்து தாத்தா பாட்டி வரைக்கும் உழைச்சி கொட்டினா இந்த உழைப்பால் வளர்ந்த ஒரு இடம் அரசுக்கு சொந்தமான இடத்தை அவர்களுக்கு கோடு கேட்கிறோம். இதுதான் மனித உரிமை.
இது மனித உரிமை, தொழிலாளர் உரிமை. தொழிலாளர் நலத்திற்காக அந்த சட்ட அமைச்சராக இருந்த புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மக்களுக்கான அந்த கோட் பில், இந்து சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி அதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை உதறினார். தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த சட்டம், எங்களுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்றோம். என்ன கொடுக்கணும்? நவலட்சமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளை தொடர்ந்து கோரிக்கையா அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் அரசுக்கு வைக்கிற மிக உன்னதமான கோரிக்கையாக இருக்கு. 2 அமைச்சர் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய 2 அமைச்சருக்கு தெரியாதா? இந்த அமைச்சர்களுக்கு காது இல்லையா? இந்த அமைச்சருக்கு இருதயம் இல்லையா? இந்த அமைச்சர்களுக்கு மண்டையில எதுவுமே இல்லையா? சிந்திப்பதற்கு செயலற்றவர்களா? ஏன் இந்த நிலை? ஏன்னா உங்களுக்கும் அதை வாங்கியவனுக்குமான உறவு இங்கே வெளிப்பட்டிருக்கு. உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு. அதனால் ஆட்சியாளர்கள் கைகட்டி வாய்ப்பு நிற்கிறீர்கள். ஐஏஎஸ் படிச்சது என்ன கேடு, ஐபிஎஸ் படிச்சு என்ன கேடு? நாங்க வேற வேலை சொல்ற மாதிரி இந்த அடிமைத்தனத்துக்கு நாங்க பெரிய நல்ல ஆள் நினைக்கிறோம். எங்களை விட கொடுமையான அடிமைத்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறவங்க. சமுதாயத்தில் நாங்க அடிமைப்பட்டிருக்கிறத விட மிக கொடுமையான அடிமையே இருக்கீங்க. நீங்க தூக்கி போட்டு வேலையை பார்க்கிறியா? என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊரை விட்டு ஒரு வீட்டு தூக்கி போடுவாங்க. இந்த சகாய ஐஏஎஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவன் இல்லையா? இது மாதிரி எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இல்லையா? வடநாட்டில் பாரு, இங்க இருக்கிற மாதிரி போராளிகள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்ப புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு இதுக்கு உரைக்காதா? ஏன் உரைக்கல? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்ஓக்கு இது உரைக்காதா? தலைமைச் செயலாளருக்கு இது உரைக்காதா? படித்திருந்தும் அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவர்களும் ஒரு நவீனமான அடிமைகளாக சுய நலன் கருதி இயங்கக்கூடிய அதிகாரிகளாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆனா விட்டுட்டு மட்டும் தேர்றதா யாரும் நினைக்காங்க. எங்காலும் ஒரு வித்தியாசமான ஒருபோது விட மாட்டார். முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைத்ததாக சரித்திர மன்னன் KM செழிப்பவர்களுக்கு இல்லை என்பதை நான் இந்த அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருபோது விட முடியாது. அப்படி 1950 ஆகஸ்ட் 10 சட்டத்தை போட்டாங்க. ஒரு ஜனாதிபதி போட்ட RSS கார போட்ட சட்டம். அந்த சட்டத்தை என்ன செய்யணும்? 6 மாசத்து காலத்துக்குள்ள ஒரு ஜனாதிபதி ஒரு ஆணை போட்டா அதுக்கு பவர்ஸ் 6 மாத காலம் தான். அடுத்த 6 மாத காலத்துல மீண்டும் ஒரு திரும்ப அதை போடணும். அந்த 6 மாத காலத்துக்குள்ள பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற அவையில, மாநிலங்களவையும் பாராளுமன்ற அவையில அது விவாதிக்கப்படணும். மக்களவையில் விவாதிக்கப்படணும். அது விவாதிக்கப்பட்டு அது சரியா இல்லையான்னு முடிவெடுக்கணும். 1950 போட்ட ஆணைங்க 76 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அதை ஒருத்தர் எடுத்து பேசலன்னா இந்த நாடு மனித உரிமை பற்றி சிந்திப்பதற்கு தயாராக இல்லை என்கிற நாடாக இந்தியா இருக்கிறதற்கு இதை விட வேற ஏதாவது கேடுண்டா? அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. வேலை வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு அல்லது உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்கிற பிரதிநிதித்துவ வாய்ப்பு கிடையாது. அரசியல் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக போய் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியாத ஒரு நிலை. எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையை ஏதாவது ஒரு தலைமை பேசியிருப்பாங்களா? ஏன்னா RSSக்கு பயந்து ஒருத்தர் பேசுவாங்க. 23 நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். இந்த 2 வழக்குகள் குறித்து ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் விவாதித்ததுண்டா? பேசியதுண்டா? அரசியல் சாசன அமர்வு விவாதித்ததுண்டா? தானாக முன்வந்த வழக்கை பட்டியலிட்டதுண்டா? கிடையாது. நரேந்திர மோடிக்கு இது தெரியுமா? தெரியும். அமித்ஷாவுக்கு தெரியுமா? தெரியும். எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா RSS பயங்கரவாதிகள் இவர்கள், இந்துத்துவ பயங்கரவாதிகள் இவர்கள். இவர்கள் நாட்டின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருந்தால் எப்படி நீதி கிடைக்கும்? எனவே நாங்கள் அவர்களை ஒரு பக்கம்
மனித உரிமைக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய அல்லது செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இதோ நமன சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கோரிக்கைக்காக தொழிலாளர்களாக உங்கள் முன்னால் பல போராட்டங்கள் நடத்தியாச்சு. அரசுல ஒரு சின்ன எல் முனையளவு கூட நீங்க யோசிக்கலன்னா இதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டி, அதே போல பக்கத்துல இந்த கந்தரக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊரு இன்னைக்கு காலைல கைது பண்ணிருக்காங்க. விசாரணத்தூர் என்ன மனித உயிரி கழிவு அப்படின்னா என்ன, போஸ்ட்மார்டம் பண்ண பிறகு வெட்டி எடுக்கிற சதை, கேன்சர் வந்த பிறகு கால், சுகர் வந்த பிறகு காலு கையெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த கழிவெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சுத்தம் பண்ணுவாங்களாம். அது எங்க சுத்தம் பண்ணுவாங்களா, மக்கள் எல்லாம் குடியிருக்க இடத்துல நடுவுல வந்து கொண்டு வந்து கம்பெனியை போட்டு கம்பெனி திறந்து அதை சுத்தம் பண்ணுவாங்க. என்ன நியாயம் இது? என்ன நியாயம் இது? என்ன நியாயம் கேட்கிறேன். எனவே தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை கைது செய்திருக்கிறது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நிர்பந்தம் செய்திருக்கிறது. இது இந்த மனித உரிமைக்கு எதிரான, இந்த போராட்டத்தில் கருத்துரிமைக்கு எதிரான அமைப்பாக இந்த அரசு முடிவெடுத்திருக்கிறது. நான் வன்மையாக கண்டித்து, கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் அந்த வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமியர் கூட ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்தில், பீகார்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிறார்கள் என்பதற்கு ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி அப்பயே சொல்லிடுச்சு. அந்த அறிக்கை பற்றி இன்னொருக்கும் அரசு எடுத்து பேசல. இளைய பெருமாள் கமிஷன் பேசியாச்சு. இந்த அறிக்கைகளை பற்றி அரசு எந்த இடத்துலையும் பேசவில்லை. சச்சார் கமிட்டி அறிக்கையை கொண்டு வந்தாச்சு. அந்த அறிக்கை பற்றி பேசுவதற்கு திராணி இல்லை. எனவே இதையெல்லாம் இந்த மனித உரிமை நாளில் பேச வேண்டிய ஒரு நிலை இருப்பதை உணர்த்தி, அண்ணன் கே எம் செழிப் அவர்கள் அவருடைய குரல் மக்களுக்கான குரலாக தொடர்ந்து இந்த மண்ணில் ஒழித்து வருகிறது. யாராலும் மறுக்க முடியாது. அவரை நம்பி நின்றவர்கள் யாரும் விவரிக்கும். அவர் ஏடிப்படையாக இருந்தால் உயர்த்திருக்கிறார். அவரை நம்பியிருந்தவர் யாரும் கீழே பொருளாக சரித்திரமில்லை. அவர் உங்களையும் கைவிட மாட்டார். உங்கள் கோரிக்கையை, அவர் உயிர் உள்ளவரை, ஒருவேளை வேணால் இன்னும் 100 வருஷம் வாழ்வார், அவருக்கு பிறகு வேணால் நீங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்படி முடியாது. அவர்கள் பல தலைவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து உங்களுக்காக போராடுவோம். உங்கள் கோரிக்கைகள் இந்த மனித உரிமை தினத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.